வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் விரும்பும் படிப்பை படித்து வளமான வாழ்வமைய எஜுகேஷன் பாட்காஸ்ட் வாழ்த்துகிறது. நீங்கள் இப்போ +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம், எந்த காலேஜில் படிக்கலாம், படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா, இப்படியெல்லாம் தேடல்களில் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறது எப்படி, ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறது எப்படி, படிக்கிறதுக்கு என்னென்ன வகையான ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, மத்திய மாநில அரசுகள் வழங்கும் ஸ்காலர்ஷிப்புக, தனியார் வழங்கும் ஸ்காலர்ஷிப்புக, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அடுத்து பொதுவான தகவல்கள், ஒரு யூனிவர்சிட்டினா என்ன, சென்ட்ரல் யூனிவர்சிட்டினா என்ன, டீம்டு யூனிவர்சிட்டினா என்ன, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எதெல்லாம் இருக்குது, இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியை பற்றி, இந்த மாதிரி எல்லாம் நிறையா டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மேலும் பல்வேறு விதமான படிப்புகள், பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷு, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிசிஏ, டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர், அலைடு ஹெல்த் சயின்ஸு, பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய படிப்புகளை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் இந்த எபிசோடு ஏதாவது பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டீட்டெயில் எடுத்து பாருங்கள். 500க்கும் மேற்பட்ட படிப்புகள், 1000க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிற இந்த சீரியலில் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிற படிப்பு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஆரம்ப காலத்துலையெல்லாம் சண்டைன்னு வந்துருச்சுன்னா ஈட்டி எல்லாம் எறிவாங்க. இப்போ நம்ம ஸ்கூலில் அதை ஜாவலின் த்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிறோம் ஸ்போர்ட்ஸில். அதுக்கப்புறம் வில்லு அம்பு எல்லாம் விடுவாங்க. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதெல்லாமே பேஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதில் எல்லாம் இருக்கக்கூடிய சயின்ஸ் என்னன்னு கேட்டாக்கா ஃபிசிக்ஸு. இப்போ ஈட்டியை அவர் பின்னால் நல்லா இழுத்து நல்லா தூக்கி வீசுறாரு அப்படின்னாக்கா ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணி வீசுறாரு. அந்த ஃபோர்ஸ் க்ரியேட் ஆன உடனே அந்த ஈட்டி ப்ரொப்பல் ஆகி உங்களுக்கு அதில் ஸ்பீடு கிடைக்குது. அது எங்கே ஹிட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு வெயிட்டை அது இன்ஜெக்ட் பண்ணுது. அதனால தாக்கப்படக்கூடிய ஆளுக்கு பாதிப்பு ஏற்படுது. இது எல்லாமே என்ன, ஃபோர்ஸு, ஸ்பீடு, வெயிட்டு, எல்லாமே ஃபிசிக்ஸு. இது ஒரு நான் இன்ஜினியர்டு வெப்பன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வில் அம்பு எடுத்துக்கங்க, என்ன பண்ணுறாங்க, நல்லா அதை டியூன் பண்ணி இழுத்து விடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, அவங்க எவ்வளோ அதை டியூன் பண்ணி இழுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த அம்புல ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆகி அது போய் எதிராளியை ஹிட் பண்ணுது. அந்த வில்லோட அமைப்பை பாருங்க, அரைவட்ட வடிவமான ஒரு மரத்தில் அவங்க ஸ்டிங்கு எல்லாம் கனெக்ட் பண்ணி அதை டியூன் பண்ணுறாங்க. இந்த வில்லிலிருந்து போகிற அம்புக்கும் கையில் தூக்கி வீசின ஈட்டிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஈட்டிங்கிறது நான் இன்ஜினியர்டுனாக்கா இது இன்ஜினியர்டு வெப்பன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இன்ஜினியர்டுங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னாக்கா, ஏதோ ஒரு டெக்னாலஜி, ஏதோ ஒரு டெக்னிக்கை வச்சு அது கூட சம் டிவைசஸை இம்ப்ளை பண்ணி நம்ம ஒரு ஃபோர்ஸையோ ஒரு ஸ்பீடையோ உருவாக்கி நம்ம அந்த அம்பை விட்டுருக்கோம். அப்போ ஈட்டி எரியறப்ப நம்ம செஞ்சது நம்ம மேனுவலில் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு பவர் மூலமாக நாம் அந்த வேலையை செஞ்சோம். ஆனால் அந்த பவரையவே நம்ம கை மூலமாக செய்யாமல் அதை ஒரு விசை மூலமாக, அதை ஒரு எக்யூப்மெண்ட் மூலமாக, இயந்திரம் மூலமாக அதை நம்ம செஞ்சோம். அப்போ இது இன்ஜினியரிங் ஆயிடுது. அப்போ அந்த அம்பு இன்ஜினியர்டு வெப்பன் ஆயிடுது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிறது தான் ஒரு பேசிக்கான இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஆகட்டும், மெரைன் இன்ஜினியரிங் ஆகட்டும், மெக்கட்ரானிக்ஸ் ஆகட்டும், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆகட்டும், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸுக்கு தேவைப்பட்ட மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ், இது எல்லாமே மெக்கானிக் பேஸ் தான். ரோபோட்டிக்ஸ்னால் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அது கம்ப்யூட்டர் பேஸ்ன்னு. கிடையாது. ரோபோட்டிக்ஸுங்கிறது மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் மூணும் கலந்த கலவை தான் உங்களுக்கு ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதிரி பல்வேறு விதமான இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய பேசிக் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். உங்கள் ஊரில் ஒரு சீன் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் அப்படி போகிறப்ப நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு லேத்து பட்டறை இருக்கும், வெல்டிங் ஷாப் இருக்கும், அப்புறம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஷாப் இருக்கும், ஒரு டெய்லர் உட்காந்துருப்பாரு, அவரும் இப்படி கட் பண்ணி ஒரு மிஷினில் கடைன்னு தைப்பார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கடைக அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஒரு நான் டெக்னிக்கல் கடை பாருங்க,
ஒரு பெட்டி கடை இருக்கும், அவர் சும்மா அப்படியே உட்காந்துட்டு இருப்பாரு. ஒரு ஷாம்பு விற்கும், அதுக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவர் உட்காந்துருப்பாரு. இல்லைன்னா பீடி சிகரெட் விற்றுக்கிட்டு உட்காந்துருப்பாரு. இதெல்லாம் வந்து நான் டெக்னிக்கல் கடை. யோசிச்சு பாருங்க, உங்கள் ஊரில் வந்து ஒரு பைக் மெக்கானிக் கடையும் இருக்குது, ஒரு பெட்டி கடையும் இருக்குது. பெட்டி கடைன்னாக்கா திறந்த உடனே ஒரு 4 பேர் வந்து உடனே எல்லாம் பொருள் வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை இருந்தால் வருவாங்க, தேவை இல்லைன்னா அந்த கடைக்கு வந்து அந்த அளவுக்கு கூட்டம் வராது. ஆனால் ஒரு பைக் மெக்கானிக்னு பாருங்க, திறந்த உடனேயே ஒருத்தர் வண்டியை தள்ளிட்டு வருவார். ஏன்பா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரமாக நான் வெயிட் பண்ணுறேன், ஆஃபீஸ் போகணும். அப்போ டிமாண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலில் தான் இருக்குது. அதுவும் எந்த டெக்னிக்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டெக்னிக்கில் தான் வந்து உங்களுக்கு டிமாண்ட் எப்போவுமே அதிகமாக இருக்குது. இந்த மெக்கானிக்கல் படிப்பில் வந்து நீங்கள் வெறும் மெக்கானிக்கல் அப்படிங்கிற மாதிரி மட்டும் படிக்காமல் கூடவே எலக்ட்ரிக்கலும் வந்து சேர்ந்து படிப்பீங்க. ஏன்னா எலக்ட்ரிக்கலும் மெக்கானிக்கலும் கலந்தது தான் வந்து உங்களுக்கு பல்வேறு வகையான கருவிகள், எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். அதனால மெக்கானிக்கலில் ஒரு மெயின் பார்ட்டாக நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கலும் கலந்து படிப்பீங்க. டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு கற்றுக்கிறீங்க. ஒரு ஷாப் ஃப்ளோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா அதில் லேத்து பட்டறை, அந்த லேத்து பட்டறையை பற்றி, அந்த லேத்து மிஷினை பற்றி பூரா கற்றுக்கிறீங்க. அந்த லேத்து மிஷின்லேயே பார்த்தீங்கன்னாக்கா மேனுவலும் இருக்குது. இப்போ கம்ப்யூட்டர் நியூமெரிக்கலி கண்ட்ரோல்டு மிஷின் அப்படின்னு சொல்லி சிஎன்சி மிஷின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் மேனுவலாக செஞ்சீங்க அப்படின்னாக்கா ஒரு பொருளை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 4 பொருள் தான் செய்ய முடியும். அதுவும் ஒரே டிசைனில் ஒரே பேட்டர்னில் வருமானு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஏறக்குறைய வந்து ஒரு சில வந்து வித்தியாசம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இதேவே வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 பீஸ் அடிக்கணும், 2000 பீஸ் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு மிஷினரிஸ் வேணும். அந்த வகையான மிஷினரிஸ் எல்லாம் தான் வந்து இந்த சிஎன்சி மிஷின் அப்படிங்கிறது. லேத்தில் வந்து மெயினாக 2 விதமான வேலை நடக்கும். ஒன்று வந்து மில்லிங் நடக்கும், இன்னொன்று வந்து லேத்துங்கிறது நடக்கும். லேத்துங்கிறது கடையிறது, மில்லிங் ட்ரில்லிங் எல்லாம் வந்து இந்த ஓட்ட போடுறது. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு சிஎன்சி மிஷின்ஸ் வந்திருக்கு. டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இந்த லேத்து ஒர்க் ஷாப் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து மேனுவல் லேத்தும் கற்றுப்பீங்க, மேனுவல் ட்ரில்லிங் மிஷின்ஸு இதுவும் கற்றுப்பீங்க. இது கூடவே நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் நியூமெரிக்கலி கண்ட்ரோல்டுன்னு சொல்லக்கூடிய சிஎன்சி மிஷின்ஸும் நீங்கள் வந்து கற்றுப்பீங்க. சிஎன்சி மிஷின்ஸ் ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா எந்த விதமான ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் நீங்கள் தான் அவங்களுக்கு தேவை. இன்றைக்கி கோயம்புத்தூர் ஒரு சிட்டியில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏறக்குறைய 3000 சிறு குறு இந்த மாதிரியான கம்பெனிகள் இருக்குது, மெக்கானிக்கல் கம்பெனிஸு. அவங்க எல்லாருமே வந்து சிஎன்சி மிஷின்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் தேவைப்படுறாங்க. சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஇ பிடெக்லேயும் அவங்க வந்து சிஎன்சி மிஷின் படிக்கிறாங்க. பட் பிஇ பிடெக் படித்தவங்கள வந்து எந்த விதமான கம்பெனிஸும் பெரிய லெவலில் வந்து இந்த சிஎன்சி ஆப்ரேட்டர் மாதிரி எல்லாம் சேர்த்துக்கவே மாட்டாங்க. டிப்ளமோ படித்தவங்கள தான் வந்து சிஎன்சி மிஷின் லெவலில் சேர்த்துப்பாங்க. ஏன்னாக்கா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கிறது வந்து சூப்பர்வைசரி லெவல், ஜூனியர் லெவல் இன்ஜினியரிங்காக இருந்தது அப்படின்னாக்கா பிஇ பிடெக் அப்படிங்கிறது வந்து மேனேஜரியல் லெவல், கொஞ்சம் சீனியர் லெவல் இன்ஜினியரிங்காக போயிடுது. அப்போ சீனியர் லெவல் பீப்புள் அப்படின்னு அவங்க எடுக்கிறப்ப அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஜாப்ஸை தான் அலாட் பண்ண பார்ப்பாங்களே ஒழிய அவங்கள வந்து ஷாப் ஃப்ளோரில் அதிகமாக கொண்டு வந்து நிறுத்த மாட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் இப்போ எல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிஇ பிடெக் படித்தவங்களும் வந்து டிப்ளமா படித்தவங்களுக்கு ஈக்குவலாக ஷாப் ஃப்ளோரில் தான் இவங்க செய்கிற அதே வேலையை தான் அவங்களும் செய்கிறாங்க. இதுக்கு டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் 10th முடிச்சுட்டு 3 வருஷம் படிச்சிங்கன்னா போதும், நீங்கள் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிடலாம். அதாவது 10+3 13 இயர்ஸில். ஆனால் நீங்கள் பிஇ பிடெக் படிக்கணுன்னாக்கா 10th அப்புறம் 2 வருஷம் நீங்கள் வந்து +2 படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து 4 வருஷம் பிஇ பிடெக் படிக்கிறீங்க. அப்போ 10+2+4ன்னு போகிறப்ப 16 இயர்ஸு. அவங்க 16 இயர்ஸ் படிச்சுட்டோம், இதே 13 இயர்ஸ் ஜாபுக்கு தான் வர்றாங்க. 13 இயர்ஸில் தான் இவங்க கூட தான் வந்து சொல்லப்போனால் ஈவன் 13 இயர் டிப்ளமோ படித்தவங்க சூப்பர்வைசரி லெவலில் இருந்தாங்கன்னாக்கா பிஇடெக் பிடெக் பீப்புள் வந்து ஈவன் இவங்களுக்கு கீழே கூட நிறைய இடங்கள்ல வேலை செய்கிற சூழ்நிலை வருது. அதனால இன்ஜினியரிங் படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே உங்களுக்கு ஜாப் ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாக்கா டிப்ளமோ அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் சொல்ல முடியும். நிறைய அரசு நிறுவனங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஆவின் மாதிரியான நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய மிஷினரிஸ் எல்லாம் இருக்குது. அதுல எல்லாம் வேலை செய்கிறது யார்? டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் பீப்புள்.
இந்த மாதிரி அரசு துறை ஆகட்டும், தனியார் நிறுவனங்கள் ஆகட்டும், எங்கெல்லாம் மிஷினரி அப்படிங்கிறது வந்து இன்வால்வ் ஆகுதோ அங்கே எல்லாம் வேலை செய்யக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க தான் வந்து அதிகமாக செலக்ட் ஆவாங்க ஜாபுக்கு. கவர்மெண்ட், பிரைவேட் ஜாபு இல்லைனாலும் நீங்கள் செல்ஃப் ஆண்டர்பிரனராக போகணுமா, ஒரு லேத்து பற்ற வைக்கலாம், ஒரு வெல்டிங் ஷாப் வைக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் ஒரு சிஎன்சி மிஷினை லோன் போட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து நிறைய ப்ராடக்ட் நீங்களே வந்து தயாரிக்கலாம். ஸ்பேர் பார்ட்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நீங்களே தயாரிக்கலாம். இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு மீடியம் லெவல் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 300லிருந்து 700 கோடி ரூபா வரைக்கும் வந்து டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க மெக்கானிக்கல் ப்ராடக்ட்ஸில். இவங்க வந்து இந்த வால்ஸு, பம்ப்ஸு, மோட்டார்ஸு இந்த மாதிரி எல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, இதில் எல்லாம் வந்து 300லிருந்து 700 கோடி ரூபா வரைக்கும் வந்து சர்வசாதாரணமாக ட்ரேடிங் நடக்குது. அப்போ அந்த பிஸ்னஸ் வால்யூம்ங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்குங்க. பிஸ்னஸ் வால்யூம் அவ்வளோ இருக்குன்னா அவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னாக்கா அதை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் பீப்புளுக்கு லைக் யூ மெக்கானிக்கல் டிப்ளமோ படித்தவங்களுக்கு வந்து டிமாண்டுங்கிறது வந்து பிளென்டி. டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு பெருசாக செலவும் ஆகாது. சொல்லப்போனால் வருஷத்துக்கு 20,000 ரூபா 25,000 ரூபா இவ்வளோ தான் வந்து டோட்டலாகவே செலவாகும். செமஸ்டருக்கு 10,000 12,000 தான் வந்து ஃபீஸ் இருக்கும். அதிகபட்சம் செமஸ்டருக்கு 20,000 ரூபா ஃபீஸ் இருக்கலாம் மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களோட ஏர்னிங் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய லெவலில் இருக்கும். கம்மி செலவில் அதிகமாக மனநிறைவாக சம்பாதிச்சு வாழணும் அப்படின்னாக்கா நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய டிபார்ட்மெண்ட்டு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இது வந்து பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சொல்லித்தர்ற டிப்ளமோ. இந்த பாலிடெக்னிக் காலேஜில் சொல்லித்தர்ற டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா 10th முடிச்சிருந்தீங்கன்னாக்கா டைரெக்டாக ஜாயின் பண்ணலாம். இது 3 வருஷம் படிப்பு. இதே +2 படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் டைரெக்டாக செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணலாம். அது 2 வருஷ படிப்பாகவே நீங்கள் வந்து படிச்சிடலாம். அதை வந்து லேட்ரல் என்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் +2ல் நான் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸு லைக் காமர்ஸு, ஆர்ட்ஸு, வொகேஷன் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்து படிச்சுட்டு இப்போ நீங்கள் டெக்னிக்கல் படிப்புக்கு போகணும், இன்ஜினியரிங் படிக்கணும்னு விரும்புனீங்கன்னாலும் அதுக்குள்ள ஆப்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா டிப்ளமோ படிப்புக்கு தான். பொதுவாக டிப்ளமோவில் ஃபஸ்ட் இயரில் என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னாக்கா ஜென்ரல் கோர்சஸ் தான் சொல்லி தருவாங்க. நீங்கள் 10th முடிச்சுட்டு டிப்ளமோவில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்கூலிங் படிப்புலேருந்து இன்ஜினியரிங் படிப்புக்கு உங்களை மைக்ரேட் பண்ணுறதுக்காக வேண்டி ஃபஸ்ட் இயரில் அது டிகிரியாக இருந்தாலும் சரி டிப்ளமோவாக இருந்தாலும் சரி இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயரில் ஜென்ரல் சப்ஜெக்ட்ஸு தான் சொல்லி தருவாங்க. நீங்கள் ஸ்கூலில் படிக்கிற தமிழ், இங்கிலீஷு, மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி தான் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயரில் சப்ஜெக்ட் இருக்கும். கூட என்ன இருக்கும், ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஜினியரிங் பேசிக் கான்செப்ட்ஸை வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இது வந்து நீங்கள் அந்த இன்ஜினியரிங்கை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அடுத்து 2வது வருஷத்துலேருந்து தான் உங்களுக்கு வந்து அது டிப்ளமோவாக இருந்தாலும் சரி பிஇ பிடெக் மாதிரி டிகிரியாக இருந்தாலும் சரி 2வது வருஷத்துலேருந்து தான் உங்களுக்கு வந்து கோர் சப்ஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். சிவில் படிக்கிறீங்கன்னாக்கா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் படிக்கிறீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இல்லை எந்த இன்ஜினியரிங் படிப்பாக இருந்தாலும் செகண்ட் இயர்லேருந்து தான் அந்த பர்டிகுலர் கோர் இன்ஜினியரிங் சப்ஜெக்டை நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிப்பீங்க. இதே நீங்கள் வந்து +2ல் மேத்ஸு சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த ப்ராக்டிக்கல் எல்லாம் நீங்கள் வந்து அங்கே செஞ்சுருப்பீங்க. அதனால வேண்டி நீங்கள் டைரெக்டாக செகண்ட் இயரில் உங்களுக்கு அட்மிஷன் கொடுத்துட்றாங்க. கம்மியாக செலவு பண்ணி சீக்கிரமாக ஒரு வேலை வாங்கணும் இல்லைனாக்கா சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய படிப்பு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சொல்லித்தர்ற ஏதாவது ஒரு டிப்ளமோ படிப்பு தான். அதுலேயும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோங்கிற படிப்பு வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஆயுசுக்கும் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது மிக இல்லை. நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனலில் வர்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஹேண்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த படிப்பை யார் சொல்லித்தர்றாங்களோ அவங்கக்கிட்ட இருந்தே நாம் எல்லா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் நான் இப்போ திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் போகிற வழியில் இருக்கிற காவல்கிணறு வடக்கன்குளம் பகுதியில் இருக்கிற இந்தியன் பாலிடெக்னிக் காலேஜில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன். நம்ம கூட மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி சார், ஸ்டாஃப் டீம், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கிட்ட இருந்தும்
இந்த டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற படிப்பை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், ஐ எம் வினோ ஃப்ரம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், த இந்தியன் பாலிடெக்னிக் காலேஜ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு மாணவர்கள் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 1ஆம் ஆண்டுல இருந்து நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், டிப்ளமோ வகுப்பை தேர்ந்தெடுக்கலாம். அதே போல் 12ஆம் வகுப்பில் நீங்கள் சயின்ஸு மேக்ஸ் குரூப் உள்ள பிள்ளைங்க நீங்கள் நேரடி 2ஆம் ஆண்டில் நம்ம கல்லூரியில் சேர்ந்துக்கிடலாம். அதை தள்ளி 12th வேறு டிபார்ட்மெண்ட் எடுத்த பசங்க ஃபஸ்ட் இயர்ல இருந்து நம்மகிட்ட படிக்கலாம். நம்ம காலேஜை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், பெட்ரோகெமிக்கல், சிவில், இசிஇ, கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல், இப்படிப்பட்ட 6 விதமான கோர்சஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கோர்சஸை எடுத்து படிச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல நிறைய வித்தியாசமான ஐடியாஸ்கள் இருக்கும். நம்ம இதுல வந்து சாதிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதுல உங்களுக்கு எது பெஸ்டா இருக்குதோ அதை நீங்க வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். நான் பேசிக்கா மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்கிறதுனால என்னோட டிபார்ட்மெண்ட்டை பத்தி எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதோடைய ஸ்கோப் என்ன இருக்கு, நீங்க வருங்காலத்துல எப்படி மாறலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்லித்தர ஆசைப்படுறேன். பேசிக்கா நம்ம காலேஜை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல அதிகமான மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. அதிகமான மாணவர்கள் சாதித்ததும் உண்டு. பல விதமான மாணவர்கள் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லாம் சரி, ஜெனரலா நிறைய பிரைவேட் செக்டார்ல, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நிறைய பேர் நிறைய விதமான ஒர்க் பண்றாங்க. நம்மளுடைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழக அரசு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. அதே போல ட்ரைனிங்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க. அதனால நீங்க வந்து எந்த தயக்கமும் இல்லாம நீங்க என்ன பண்ணலாம், இந்த கோர்சஸை நீங்க வந்து என்ன செய்யலாம், தைரியமா எடுத்துக்கலாம். அதே போல பிரைவேட் செக்டாரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகமா இந்த உலகம் இயங்குகிறதுக்கு முக்கிய காரணமாவே ஒரு இயந்திரவியல் தேவை, அதாவது மெக்கானிக்கல் உங்களுக்கு வந்து ரொம்ப பேசிக்ஸா இருக்குது. பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ற காரா இருந்தாலும் சரி, பைக்கு எல்லாமே இன்னைக்கு வந்து இயந்திரவியல் நம்மளோட மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதுல உள்ள ஒவ்வொரு பார்ட்டும் தனித்தனி, எல்லா பார்ட்டுமே செய்யறதுக்கு தனித்தனி இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. ஸோ எந்த விதமான இண்டஸ்ட்ரீஸ்லயும் நீங்க என்ன செஞ்சிடலாம், நீங்க உங்களுடைய பங்களிப்பு உங்களுக்கு எதுல ஈடுபாடு இருக்கோ, டிசைன் ஃபீல்டா இருக்கலாம், அல்லது ப்ரொடக்ஷனா இருக்கலாம், அல்லது மேனுஃபேக்சரிங்கா இருக்கலாம், எந்த ஃபீல்டுலனாலும் உங்களை நீங்க ஈடுபடுத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து நமக்கு டியூரேஷன் வந்து நமக்கு 3 வருஷ கோர்ஸ். சரி, 3 வருஷ கோர்ஸ், 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு. இந்த 3 வருஷமே உங்களுக்கு என்ன தேவையோ, மெக்கானிக்கல்ல நீங்க வளர்ச்சி அடைவதற்கு என்ன தேவையோ அத்தனையும் இங்க இருக்க ஆசிரியர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அதே போல நமக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 to 30,000 இயர்லி. ஒன் இயருக்கு இவ்வளோ ஆகும். நம்ம காலேஜில் பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக யார் ஹாஸ்டல் நீங்கள் விரும்புகிறீங்களோ உங்களுக்கு நம்ம வந்து செப்பரேட் பண்ணி கொடுப்பாங்க. அதே போல் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வீட்டில் இருந்து வரும்போது உங்களுக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவாகுமோ அதே அளவுக்கு தான், ஒரு மினிமம் பட்ஜெட்டாக தான் நம்ம காலேஜில் பொறுத்த வரைக்கும் இருக்கும். அதனால் ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாவோ அதிகமான அமௌண்ட்டாவோ உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரூமு எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதே போல் நம்ம டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ என்ன மாதிரிலாம் வேலை வாய்ப்பு இருக்குன்னா, முனிசிபாலிட்டி டிபார்ட்மெண்ட், அதாவது மாநகராட்சி ஆணையம், குடிநீர் வடிகால் வாரியம், இந்த மாதிரி இடங்கள்லாம் உங்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ISRO விண்வெளி மையத்தில் நீங்கள் வேலைக்கு போகலாம். அதே போல் பவர் பிளான்ஸில் உங்களுக்கு வந்து வேலைக்கு போகலாம். அதே போல் ட்ரெயின் என்ஜின் தயாரிக்கக்கூடிய இடங்கள், அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் மெஷினரிஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ப்ரைவேட் செக்டாரை பார்த்தீங்கன்னா தனித்தனி என்ஜின் காம்போனன்ட்ஸு, பைக்கு, கார் பார்ட்ஸு, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய இடங்கள்லையும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஹாய், ஐ எம் முத்துக்குமார், மெக்கானிக்கல் இன்ஜினியர், இந்தியன் பாலிடெக்னிக். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா லேத்து, ஃபவுண்ட்ரி, வெல்டிங், ஏசி மெக்கானிக், இந்த மாதிரி உள்ள இதெல்லாம் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சி மிஷின் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கல். அது வந்து நிறைய கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் அந்த இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மெஷின் ட்ராயிங், டெக்னிக்கல் ட்ராயிங் அண்டு டிசைன், கம்ப்யூட்டர் எய்டட் ட்ராயிங், சாலிட் ஒர்க், இந்த ஒர்க்கெலாம் பார்த்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கல், நுமாட்டிக்ஸு, ஹைட்ராலிக்ஸு, இதை மாதிரி உள்ள இதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் இயர்லேருந்து நம்ம படிக்க என்ன பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸில் அவங்களுக்கு என்ன இருக்கோ அந்த மெக்கானிக்கல் சப்ஜெக்ட் பேசிக்காக இது தொழில்துறையில் உள்ள பணிமுனைகள் வேலை பார்ப்பது எப்படி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
கார்டு, ஆட்டோ கார்டு, இது மூலம் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் இதை மாதிரி உள்ள இந்த இதை வந்து ஃபஸ்ட்டு இதில் இது தேவையான செய்முறைகள் செய்யப்படும். என்னோட நேம் வந்து ஸ்ரீ கணேஷ் பாபு. இந்தியன் பாலிடெக்னிக் காலேஜில் நம்ம ஃபஸ்ட் இயர் ஹெச்ஓடியாக இருக்கிறேன். ஃபஸ்ட் இயருங்கும்போது நம்ம ஜென்ரல் டிபார்ட்மெண்ட். பொதுவாகவே ஃபஸ்ட் இயர் பசங்க வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு வருவான் அல்லது 12th முடிச்சுட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஸ்கூல் லெவல்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம காலேஜ் லெவலுக்கு ஃபஸ்ட்டு அவங்க வரும்போது என்னென்ன தேவையோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணி விடுக்கணும். அதாவது நம்ம காலேஜுக்கு போகிறோம், அங்கே எப்படி இருக்குமோ நம்ம சுச்சுவேஷன், அந்த மாதிரி அது அவங்களோட அந்த ஒரு ஃபியர்னஸை வந்து நம்ம முதல்ல வந்து அதை கிளியர் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் அவன் உள்ள வந்த உடனே நம்ம சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவல்ல இருந்து வரான். அதனால வந்து மேக்சிமம் ஸ்கூல்ல இருந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ண மாதிரி நம்ம சப்ஜெக்ட்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. தமிழ், அப்புறம் இங்கிலீஷ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, அப்புறம் இன்ஜினியரிங் டிராயிங் இருக்குது. இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ் எல்லாமே படிச்சிருப்போம். அதுல இருந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ண மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம சப்ஜெக்ட்லாம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. டைரக்டா வந்து நம்ம இன்ஜினியரிங்குள்ள போகாம ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்து வந்து டிபார்ட்மெண்ட் சைடு போகும்போது இது வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காவே நம்ம காலேஜில் சிவில் இன்ஜினியரிங், அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், இப்படி 6 டிபார்ட்மெண்ட் இருக்குது. எல்லாத்துக்குமே நம்ம எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஜாயின் பண்றது நம்ம ஃபர்ஸ்ட் இயர் டிபார்ட்மெண்ட் தான். என்னோட நேம் வந்து தாமோதரன். நாங்கள் வந்து ஃபிசிக்ஸ் லெக்சராக ஒர்க் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் பசங்க வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட், ஒன் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து மேக்னட்டோமீட்டர். இதோட நேம் வந்து இதுதான் வந்து மேக்னட்டோமீட்டர். இந்த மேக்னட்டோமீட்டரில் வந்து மேக்னெட் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்க நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து 2 மேக்னெட் கொடுக்குறாங்க. ஒன்று மேக்னெட் ஏன்னு எடுக்கிறோம், இன்னொன்று மேக்னெட் பின்னு எடுக்கிறோம். இதில் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஏதாவது ஒரு 3 டிஸ்டன்ஸ் நம்ம வந்து எடுக்கிறோம். நம்ம டிஸ்டன்ஸ் வைக்கும்போது இந்த விலகு காந்தமானி, அதாவது மேக்னட்டோமீட்டர் வந்து டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. அந்த டிஃப்ளெக்ஷனை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ரீடிங் எடுக்கிறோம். இது படிக்கிறதுனால அவன் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கண்டுபிடிக்கிறான். நெக்ஸ்ட் வந்து பையன் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, நேம் வந்து சோனாமீட்டர், அதாவது தமிழில் சுரமானு சொல்கிறோம். ஒரு இசைக்கவை கொடுப்பாங்க, அந்த இசைக்கவையோட அதிர்வெண் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதில் வந்து என்னன்னா, ஒரு காலி மரப்பெட்டி இருக்குது, ஒரு நூமு 3 நைஃப் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 2 வந்து ஃபிக்ஸடாக இருக்குது, இன்னொன்று வந்து மூவபுளாட்டு இருக்குது. இதில் ஒரு எண்ணில் வந்து ஒரு நெயில் கொடுத்துருக்காங்க, இன்னொரு எண்ணில் வந்து வெயிட் ஹேங்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வெயிட் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வெயிட் சப்போஸ் இப்போ ஒரு வெயிட் போட்டுட்டு இந்த இசைக்கவை வந்து அதிர்வடைய செய்து நம்ம மேலே கொண்டு கம்பிட்ட கொண்டு வைக்கிறோம். அந்த கம்பியோட அதிர்வண்ணும் இந்த இசைக்கவையோட அதிர்வண்ணும் எப்போ சேமா இருக்கோ அப்போ இந்த 2 நைஃப்ஸுக்கு இடையில வந்து பேப்பர் போட்டிருப்பாங்க, சின்ன பேப்பர் போட்டிருப்பாங்க. அந்த பேப்பர் வந்து என்ன ஆகும்னா கீழே வந்து தடுமாறி விழும். அப்போ அந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஏ, இது வந்து சின்னு ஆகி ஏசி ஈக்குவல் டு எல், அதாவது வைப்ரேட்டிங் லென்த், அதிர்வெண் நீளம் வந்து எல் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது அந்த கம்பியோட அதிர்வெண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். என்னோட நேம் டி வசந்தா. நான் ஃபஸ்ட் இயர் லெக்சரராக ஒர்க் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட் இயர் பசங்க படிக்கக்கூடியதில் பொட்டன்ஷியோமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பொட்டன்ஷியோமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கொடுக்கப்பட்ட கலத்தோட உள் எதிர்ப்பை நம்ம மெஷர் பண்ணுறோம். இது வந்து பொட்டன்ஷியோமீட்டர். இங்கே ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ், ரியோஸ்டட், கீ, 2 கீ இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு 2 செல் யூஸ் பண்ணுறோம், லெக்லாஞ்சி செல், டேனியல் செல், பேட்ரி, கால்வனாமீட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்யூட் சர்க்யூட்டில் உள்ளதுபடி சர்க்யூட் டயக்ராம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா பேலன்சிங் லெங்த் மெஷர் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம சர்க்யூட்டாவுக்கு பேட்டரி சர்க்யூட் கனெக்ஷன் எல்லாம் சர்க்யூட் படி கொடுத்துட்டு பேட்டரி ஆன் பண்ணிட்டு லெக்லாஞ்சி செல்லையும் ஆன் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு ரீடிங்ஸ் நம்ம எடுக்கும்போது ரெசிஸ்டன்ஸில் ரீடிங் சேஞ்ச் பண்ணுற நம்ம வந்து ரீடிங்ஸ் மெஷர் பண்ணுறோம் பொட்டன்ஷியோமீட்டரில். இங்கே ஸ்கேலில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இங்கேருந்து இந்த லெங்த் வர 100, நெக்ஸ்ட் இங்கேருந்து வரும்போது 200, இப்படி ஒவ்வொரு இதுக்கும் 100 நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் லெங்த் மெஷர் பண்ணுற போது கால்வனாமீட்டரில் நம்ம டிஃப்ளெக்ஷன் பார்க்குறோம். நம்ம ஃபர்ஸ்ட் போடக்கூடிய சர்க்யூட் போட்ட உடனே சர்க்யூட் கரெக்டானு பார்க்குறதுக்கு ஏ சைடில் இருந்தும் சி சைடில் இருந்தும் டிஃப்ளெக்ஷன் கரெக்டாக வருதா அதான் நம்ம பார்க்கணும். டிஃப்ளெக்ஷன் பார்த்துட்டு பேலன்சிங் லெங்த் மெஷர் பண்ணுறோம்.
ரெசிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ண பேலன்சிங் லென்த் மெஷர் பண்ணுறோம். கரண்ட் வந்து நம்மளுக்கு லெக்சேஞ்ச் செல்லுக்கு எவ்வளோ வருது, டேனியல் செல்லுக்கு எவ்வளோ வருதுன்னு மெஷர் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம இப்போ கெமிஸ்ட் லேப்ல இருக்கிறோம். கெமிஸ்ட் லேப்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட் லேப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா டைட்ரேஷன்னாலே நமக்கு இந்த செட்டப் மட்டும்தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பியூரட் இருக்கும், ஒரு பிப்பட் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் இருக்கும். இவ்வளவுதான் நமக்கு தேவை. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்யூஷன்லாம் வந்து நம்ம போட்டு கொடுத்துருவோம். பசங்களோட பண்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டோட்டலாக ஒரு 8 எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்குது. மேக்ஸிமம் இந்த நம்ம வாட்டர் அனாலிசிஸ்ல பார்த்தீங்கன்னா வாட்டரோட டோட்டல் ஹார்ட்னஸ்னா என்ன சொல்லுவோம்னா வாட்டர்ல, அதாவது நம்ம சாதாரண டேப் வாட்டர் இருக்குது, இதுல வந்து எவ்வளவு ஹார்ட்னஸ் இருக்குது. ஹார்ட்னஸ்னா நம்ம கடினத்தன்மைன்னு சொல்லுவோம். இந்த ஹார்ட்னஸ் வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர்லயே குளோரின் வந்து எவ்வளவு கண்டென்ட் இருக்குது, குளோரின் கண்டென்ட் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்றது இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆல்கலினிட்டி, அதாவது அந்த வாட்டர்ல எவ்வளவு காரத்தன்மை, டோட்டல் ஆல்கலினிட்டி எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ பிளேட்டிங், காப்பர் பிளேட்டிங் அல்லது சில்வர் பிளேட்டிங், இந்த மாதிரி பிளேட்டிங் கொடுக்கறது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால்ட் அனாலிசிஸ்னா ஒரு சிம்பிள் சால்ட் ஒரு 3 சால்ட் கொடுப்போம், குளோரைடு, நைட்ரேட், சல்பேட், இந்த மாதிரி சிம்பிள் சால்ட் இருக்குது. அதை வந்து பசங்க வந்து அனலைஸ் பண்ணி என்ன சால்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ட், தொழிற்சாலை கழிவு அப்படின்னாக்கி ஒரு நமக்கு ஹெவி மெட்டல்ஸ் வந்து அதில் வந்து என்ன ஆயிருக்கும், நமக்கு வந்து உள்ள அப்பியர் ஆயிருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அனாலிசிஸ் பண்ணி வந்து அதில் வந்து என்னென்ன ஹெவி மெட்டல்ஸ் இருக்குது, இப்போ லெட் இருக்குதா, அல்லது வந்து கேட்மியம் இருக்குதா, அல்லது ஜிங்க் இருக்குதா, காப்பர் இருக்குதா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். இது ஒரு அனாலிசிஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கி வாட்டர்ல எவ்வளவு டிடிஎஸ்னா டோட்டல் டிசால்வ்டு சால்ட், வாட்டர்ல எவ்வளவு டோட்டல் டிசால்வ்டு சால்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம், அனாலிசிஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். இன்னொன்று பிஹெச் மீட்டர் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. இது வந்து வாட்டர்ல, அதாவது வாட்டர்ல எவ்வளவு பிஹெச் இருக்குது, ஒரு 5 சிம்பிள் சொல்யூஷன் கொடுக்குறோம். அந்த சொல்யூஷன்ல 5 சொல்யூஷன்லயும் அதனோட பிஹெச்சை பார்த்து அதனோட கால்குலேஷனை வந்து நம்ம போட்டு H+ அயான் வந்து அந்த வாட்டர்ல எவ்வளவு இருக்குது, அந்த சொல்யூஷன்ல எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்படி மொத்தம் 8 எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம கெமிஸ்ட் லேப்ல இருக்குது. இது ஒர்க் ஷாப்பு, ஃபஸ்ட் இயர் மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப் மட்டும் இல்லை, இது எல்லா செமஸ்டர்லையும் ஃபஸ்ட்டு செம்மில் நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய ஒர்க் ஷாப் இதுதான். இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து எப்போ பண்ண ஆரம்பிக்கிறோன்னா ஃபஸ்ட்டு செம்மில் இசி, கம்ப்யூட்டர், மெக்கானிக்கல், பெட்ரோகெமிக்கல் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸும் இந்த லேப் மட்டும் யூஸ் பண்ணுறோம். இதான் எம்எஸ் பிளேட்டில் உள்ள ஒவ்வொரு மெட்டீரியலோட கான்செப்ட்டு. இது ஒரு பே மாடல், இது வி கட்டு, இது எல்போ, இது ஆங்கிள். இந்த மாதிரி சிங்கிள் பேஸ் கட்டிங் டூல் வரைக்கும் எல்லா மெட்டீரியல்ஸுமே இந்த ஃபைல் பண்ணி எடுக்கிறது. இது ஃபஸ்ட்டு செமஸ்டரில் படிக்கிற ஒரு ஒர்க் ஷாப். இந்த ட்ரில் மிஷின் ஏற்கனவே பார்த்துருப்போம். இது வந்து அப்ரைட் ட்ரில் மிஷின், இங்கே ரேடியலாக இருந்து இங்கே அப்ரைட்டாக இருக்குது. ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செம்மில் படிக்கிற ஒரு ஃபஸ்ட்டு செம்ஸில் ட்ரில்லிங் ஆப்ரேஷன் வந்து இதில் மட்டும் தான் பண்ணுறாங்க. அடுத்தது செகண்ட் செம்மில் யூஸ் பண்ணுற மெக்கானிசம் சிஸ்டம் இது வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ். இந்த செட் பண்ணி இந்த சிசிடிவி மூலமாக என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா, சிசிடிவி கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் தேவைப்படுறதுனால இதை இன்ஸ்டால் பண்ணுறது எப்படிங்கிறத பசங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ப்ராக்டிஸுங்கிற ஒரு சப்ஜெக்ட் மூலமாக இந்த லேப் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். பேசிக்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர், பேசிக்ஸ் ஆஃப் ப்ராக்டிக்ஸுங்கிற சப்ஜெக்டில் உள்ள ஒரு ப்ராக்டிக்கல் உள்ள அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து 2வது எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு லெட்டின் செட் பண்ணுறது, ஒரு டாய்லெட்டு மற்றும் ஒரு வாஷ் பேஷன், இது ட்ரைனேஜ் சிஸ்டம்ங்கிற ஒரு ஹெட்லைனில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் செட் பண்ணுறோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இதை ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ஃபார்மிங் வந்து இந்த ஆங்கிள்லாம் செட் பண்ணி எடுத்து இதை காமனாக செட் பண்ணுறதுக்காக ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஹோல் போட்டு இதை நம்மளை ஆர்டினரியாக இந்த ப்ராக்டிக்கலை செட் பண்ணுறோம். இது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது ஒரு ஃபில்ட்ரு. இந்த ஃபில்ட்ரு RF ஃபில்ட்ரு தான். இந்த ஃபில்ட்ரு வந்து எதுக்காக அதிகமாக இது இன்ஸ்டால் பண்ணுறது எப்படிங்கிறது இப்போ இருக்கிற பேசிக்ஸ் ஆஃப் சப்ஜெக்டில் இதை காட்டி கொடுக்குறதுக்காகவும் இதை தெரியப்படுத்துறதுக்காகவும் நம்மகிட்ட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருங்க. இந்த சிஸ்டத்தை கலத்தி இதை யூஸ் பண்ணுறதை நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம்.
இது இப்போ இந்த செம்ஸில் இந்த ஸ்கீமில் யூஸ் பண்ணியிருக்க ஒரு ப்ராக்டிக்கல் தான். இதில் ஆரோ பிளானை பொறுத்த வரைக்கும் நம்ம வாட்டரோட குவாலிட்டியும் செக் பண்ணுறது மெயினாக யூஸ் பண்ணுறோம். இது ஃபஸ்ட் இயரில் பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ப்ராக்டிக்ஸில் படிக்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எனர்ஜி மீட்டர்லாம் செட் பண்ணுறது, ப்ளஸ் 2 பல்புக்கு, ஒரு ஹோல்டருக்கு, ஒரு ஜாக்கெட்டுக்கு இங்கேருந்து சப்ளை லைன் கொண்டு வரதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மிஷின்ஸ் வந்து இந்த கண்டிஷனில் உள்ள மிஷின்ஸ் வந்து அதிகமாக நம்ம வீட்டில் இருக்கிற எனர்ஜி மீட்டர், ஒரு ஃபீஸ் கேரியர், ஒரு 2 2 போல் எம்சிபி, இந்த 2 ஜாக்கெட் செட்டுக்கான ஒரு ஹோல்டரு, அதுக்கு ஒரு ஜாக்கெட் செட்டு, இதெல்லாம் நம்ம செட் பண்ணுறது தான் நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அதிகமாக ட்ரிபிளியில் பண்ணியிருப்பாங்க. இதை இந்த செம்ஸில் இருந்து ஃபஸ்ட் இயருக்கு கொண்டு வந்திருக்காங்க. காமனாக எல்லா பசங்களும் இதை படிச்சுக்கிறாங்க. இது ஒரு ஸ்மோக் சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் தான். இது நமக்கு பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ப்ராக்டிக்ஸில் கொடுக்குற ஒரு ப்ராக்டிக்கல். இது ஃபஸ்ட் இயருக்கு இந்த செம்ஸில் கொடுத்துருக்காங்க. இதோட லைன் கனெக்ஷன் ப்ளஸ் இதில் உள்ள ஒர்க்கிங் என்னென்னா, நம்ம ஃபயர் இதில் வந்து ஒரு ஃபயர் புகையை காட்டும்போது இது நமக்கு அலாரம் மாதிரி இந்த பீப் சவுண்ட் கொடுக்குது. இந்த பீப் சவுண்ட் நின்ன பிறகு நம்ம ஸ்மோக்கர் காட்டுறோம். அந்த ஸ்மோக்கர் வந்து நமக்கு ஈஸியாக ஸ்மோக்கை சென்ஸ் பண்ணி என்ன டென்சிட்டியில் இருக்குங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த மிஷினை கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய், நான் வெங்கட்ராமன். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நான் வேப்பலாங்குளத்துலேருந்து வரேன். அப்பா பிஸ்னஸ் மேன். நான் டிப்ளமோ எதுக்கு செலக்ட் பண்ணேன்னா, நல்ல வேலைக்கு போகலாம். ஃபாரினாலும் இருக்கட்டும், நம்ம கவர்மெண்ட் ஜாப்னாலும் இருக்கட்டும், எல்லா இடத்துக்கும் வேலைக்கு போகலாம். அடுத்து இன்ஜினியரிங் படிக்கிறனாலும் படிக்கலாம். அது போக எனக்கு எம்டி லேபும் பிடிக்கும். இதில் வந்து நானே ஒரு சொந்தமாக ஒரு தொழிலோட என்னால் தொடங்க முடியும். இது போக நான் இங்கனோடி எந்த கம்பெனினாலும் போய் என்னால் ஈஸியாக சேர முடியும். இதில் வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2வது வருஷத்தில் படிக்கும்போது அவங்களுக்கு வந்து டெக்னிக்கலாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்னு ஒரு லேப் இருக்குது. அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மெட்டீரியல்லாம் எப்படி கிடைக்கி, அதில் வந்து எப்படிலாம் டெஸ்ட் பண்ணலாம், அதை வந்து எந்த இதுக்கெலாம் பயன்படுத்தலாங்கிறத நம்ம இந்த ஆய்வுக்கூடம் மூலமாட்டு தெரிஞ்சு அதன் மூலமாட்டு நிறைய விஷயங்களை மற்ற தொழில்துறைக்கு போகும்போது இதை பயன்படுத்திக்கலாம். மெஷர்மெண்டேஷன் இருக்குது. வெர்னியர் காலிப்பர், மெட்ரலாஜி, சைன் பார், இதே மாதிரி உள்ள இதெல்லாம் டெஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலில் உள்ள டிவிஎஸ் கம்பெனியில் போகும்போது அந்த குவாலிட்டி இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை பயன்படுத்தி அதை வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், டிசைனை பற்றி படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிஎன்சி மிஷின் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அட்வான்ஸாகிட்டு பார்த்திங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் அந்த இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐம் ஆதி, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் லேப் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கேன். இது ஒரு லேத்து. சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு ஹெட் ஸ்டாக், ஒரு டெயில் ஸ்டாக், ஒரு கேரேஜி, ஒரு டூல் போஸ்ட்டு, ஒரு ஜக்கு. இது வந்து 3 ஜா லேத்து. இந்த லேத்து எப்போ படிக்கிறீங்கன்னா 3rd செமஸ்டரில் படிப்பீங்க. இந்த லேத்தோட ஃபுல் கான்செப்ட்டு முழுக்க மெக்கானிக்கல் திங்ஸில் மெயினாக கற்றுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இந்த லேத்து. இந்த கேரேஜ் மட்டும் தான் என்ன செய்கிறோம், மூவ் பண்ணுறது, இந்த மாதிரி ஃப்ரண்டில் பேக்கன் மூவ் பண்ணுறது, இந்த மூவிங் வந்து ரொம்ப கரெக்டாக நம்ம கற்றுக்கணும். நமக்கு என்ன மாதிரி சிஸ்டம் தேவையோ அந்த சிஸ்டத்தை நம்ம அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாமே மேனுவலாக பண்ணக்கூடியது. எதுவுமே செய்யறதில்ல, ஆர்டினரியாக நம்ம கை வச்சு பண்ணக்கூடியது. திங்ஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம பண்ணுற ஒவ்வொரு திங்ஸும் ரொம்ப மூவ்மெண்ட் இல்லாமல் நீட்டாக கிளியராக நம்ம கிடைக்கிற ஒவ்வொரு ஷாஃப்ட்டுமே என்ன செஞ்சுருக்கும், நீட்டாக பெர்மனெண்ட்டாக கிடைக்கும். இந்த ஜக்கில் வந்து நமக்கு ஒரு ஜா ரிலீஸ் பண்ண போதும், 3 இதுவுமே நமக்கு ஒரே டைமில் செட் ஆகும். இதில் தான் க்ரீஸ் பேக்கிங் செட்டு, இது வீல் செட்டு, மோட்டர் வந்து புள்ளியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். புள்ளியிலேருந்து நம்ம ஹெட் ஸ்டாக் டைப் பண்ணியிருக்கோம். ஹெட் ஸ்டாக்லேருந்து மொத்த லீட் ஸ்க்ரூ செட்டப்லேருந்து எல்லாமே ரன்னிங்கில் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். டெயில் ஸ்டாக்கோட ஒர்க்கிங் என்னன்னா, நம்ம ஒரு ட்ரில் பீட்டை வச்சு என்ன செய்கிறோம், இந்த ஸ்லீவ் செட்டில் பிடிச்சிட்டு ஜக்கில் பிடிச்சி ஒரு ஹோல் போடுறது தான் டெயில் ஸ்டாக்கோட ஒர்க்கு. இந்த ஒர்க்கில் வந்து நமக்கு சென்டரை பார்க்கலாம், அலைன்மெண்ட் செக் பண்ணலாம். அலைன்மெண்ட் வந்து டயல் கேஜ் வச்சு நீட்டாக செக் பண்ணலாம். நம்மளோட பொசிஷன் எப்போவுமே நம்ம நினைச்சோம். மெக்கானிக்கலை பொறுத்தளவுக்கு மெயினாக படிக்க வேண்டிய ஒரு லேப் இது. ரேடியல் ட்ரில்லிங் மிஷின். இந்த ட்ரில்லிங் மிஷின் வந்து 2nd இயரில் 3rd செமஸ்டரில் படிக்கிறாங்க. இதில் நிறையா சிஸ்டம்ஸில் ஒரு பேஸ் இருக்குது, ஒரு டேபிள், ஒரு காலம், ஒரு சர்வீசியல், ஒரு டாப் மோட்டர். இந்த சிஸ்டம் வந்து ஃபுல் ரன்னிங் ஒர்க்கிங் வந்து எப்போவுமே நமக்கு ட்ரில் பண்ணுறது மட்டும் தான் இதோட காமன் ஒர்க்கு. இந்த ஒர்க் வந்து ஸ்பீடாக நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஒர்க்கை எப்போவுமே என்ன செய்ய மாட்டாங்க, அதிகமான இதில் இந்த மிஷின்ஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் கேஸ்டயான், எம்எஸ், மல்டிபிள் பர்பன்ஸில் உள்ள எல்லா திங்ஸஸுமே ட்ரில் பண்ணுறது, டைசெட் பண்ணுறதும் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இதுக்காக தான் காமனாக இது 3rd செமஸ்டரில் படிக்கிற மிஷின். 3rd செமஸ்டரில் ஒரு பாதி பார்ட்டிகளில் இந்த ஒரு மிஷின் மட்டும் தான் நம்ம படிக்கிறோம். இதோட பார்ட்ஸு ப்ளஸ் இதோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ரெகுலராக இதை நம்ம மீட் பண்ணுறோம்.
இது ஒரு கேஸ் வெல்டிங், தேர்ட் செமஸ்டர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் தேர்ட் செமஸ்டர் யூஸ் பண்ணுறது. இது ஃபவுண்டரி வெல்டிங் லேபில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இது நமக்கு மெயினாக யூஸ் பண்ணுறதுன்னா கேஸ் வெல்டிங்கோட லெவல் என்னன்னா, அசிலின் கேஸ் ஆக்சிஜன் கேஸ் ரெண்டும் ஒரே பகுதியில் நம்ம எரிய வைக்கிறோம். எரிய விட்டு அதன் மூலமாக மெல்ட்டிங் பண்ணி ஒரு ஜாபை ஒட்ட வைக்கிறது தான் கேஸ் வெல்டிங்கோட பர்பஸ். ஸ்பாட் வெல்டிங் இது 2 நியூட்ரான் எலக்ட்ரானோட கான்செப்டில் செட் பண்ணுறது. இந்த மிஷினோட மெயின் பார்ட்டு இது டச்சிங் செட் மட்டும்தான். நம்ம நம்பர் பிளேட்டு, சில்வர் பாத்திரம், அப்படி ஒரு சில விஷயங்களை மட்டும் யூஸ் பண்ணுறோம். இது அதிகமாக யூஸ் பண்ணுறது பிரேக் செட்டில் உள்ள ஸ்ப்ரிங் செட்டில் ஜாயின் வைக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். இதோட மொத்த ஒர்க்கிங்கும் ஒரு எலக்ட்ரானும் ஒரு நியூட்ரானும் டச் ஆகிறதால ஏற்படுத்துகிற ஒரு ஸ்பார்க்கில் ஒட்டு பொருள் தான் இந்த ஸ்பாட் வெல்டிங்கோட ஒர்க்கிங். இந்த மிஷின் ஹரிசாண்டல் மில்லி மிஷின். இந்த மிஷின் 4th செம்மில் படிக்கிறோம். 4th செம்மில் இந்த ஹரிசாண்டல் மில்லி மிஷினில் பண்ணுற யூசஸ்ன்னா ஹெலிக்கல் கியர், ஸ்பர் கியர். இந்த கால்குலேஷனுக்காக இண்டக்ஷன் ஹெட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த இண்டக்ஷன் ஹெட்டில் தான் நம்ம கியரோட கால்குலேஷன் பண்ணுறோம். இந்த கால்குலேஷன் படி ஸ்பர் கியராக இருந்தாலும் சரி, ஹெலிக்கல் கியராக இருந்தாலும் சரி நீட்டாக எப்பவும் பண்ணுறோம். இது ஒரு ஹார்பரில் உள்ளது. இந்த ஸ்டெப்பர் ஹார்பர், ஸ்டாண்டர்ட் ஹார்பர்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஸ்டெப்பர் ஹார்பரில் செட் பண்ணியிருக்கோம். இதில் ஒன்றுக்கு மேலே டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த டூல்ஸோட ஒரு ஃபுல் ஒர்க்கிங் வந்து இதில் எல்லாமே நமக்கு நம்மளோட டீத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். சில்ட்டிங்ஸா ஸ்பர் கியரோட கான்செப்ட் வி கேப்பு என்ன செய்யலாம், இதில் ஃபில் பண்ணலாம். இந்த ஹெட்டிங்ஸ் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஸ்டாண்டர்ட் ஹார்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி இதில் எல்லா விஷயமான இதுலேயும் 2 டூல் மாட்டலாம். இந்த டூலிங் வந்து நமக்கு எப்போவுமே தேவைப்படுற டூல் மட்டும் நம்ம இந்த ஹரிசாண்டல் மில்லி மிஷினில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மில்லி மிஷின் வெர்டிகல் மில்லி மிஷின். இது 4th செம்மில் வெர்டிகல் வேக்காக படிக்கிறது. இந்த மில்லி மிஷினில் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த T ஸ்லாட் வே யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் இதில் அப் அண்ட் டவுன் மூவிங் எல்லாமே டெப்த்து கொடுக்குறது வந்து இந்த கான்செப்டில் டெப்த் கொடுக்குறோம். இதில் ஆங்கிள் டைப்லேயே தெரிஞ்சிடலாம், ரொட்டேட் பண்ணி டெப்த் கொடுக்கலாம். இந்த டெப்த்திங் லெவல் வந்து மினிமம் 10 mm கேப் வச்சு டெப்த் கொடுக்குறோம். இந்த வி ஸ்லாட் வந்து ஒரு டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணுற இந்த வைஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான டேபிளை மட்டும் மூவ் பண்ணுறதுக்கும் ஃபிக்ஸட் பண்ணுறதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து மினிமம் ஆங்கிள் டைப்லையும் ஹெலிக்கல் டைப்லையும் இதை கட் பண்ணுறதுக்கான மிஷின். இந்த வெர்டிகல் மில்லி மிஷினை பொறுத்தளவுக்கு டிவே மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது டூலர் கட்டர் மிஷின். இந்த மிஷினில் வந்து ஓம்னியர்சல் வைஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த ஓம்னியர்சல் வைஸ் தான் முழுக்க நமக்கு இந்த டூலை கட் பண்ணுவது. இது கப் வீல், இது பிரைமரி வீல்னு சொல்லுவோம். இந்த 2 வீலுக்குள்ள சேஞ்சஸ் என்ன, கேரேஜும் ஸ்பீடும் நீட்டாக நம்ம கொடுக்குறோம். இந்த ஆங்கிள் செட் பண்ணால் மட்டும் தான் இல்லை டூல் அண்ட் கட்டில் டூல் கட் ஆகுது. இது அதிகமாக யூஸ் பண்ணுறது லேத் மிஷின் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இந்த மிஷினிங் யூஸ் பண்ணி படித்தவங்க லேத் டூல்ஸ் எல்லாமே நீட்டாக கிரைண்டிங் பண்ணலாம். அதனால் இந்த இதில் உள்ள கப்பில் தான் நமக்கு ஃபுல் ரேக் ஆங்கிள், லெக் ஆங்கிள், மீட் ஆங்கிள் எல்லாமே நமக்கு என்ன செய்யுது, கிரிப் ஆங்கிள்லேருந்து நோஸ் ஆங்கிள் வரைக்கும் எல்லாமே ஆங்கிள் டைப்பில் கொடுக்குறது இந்த கப் வீல் தான். இந்த வீலில் உள்ள இந்த வைஸ் தான் அந்த கான்செப்டை ஃபிட் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த வீல் கட் எடுக்குது. இந்த கட்டிங் வந்து மைனூட்டாக எடுக்க வேண்டிய கட்டிங். ஸ்லிப் ஆச்சுன்னா 1200 RPM ஸ்பீடில் சுற்றுற மோட்ரு நிச்சயம் ஈஸியாக நம்ம தாக்கிறோம். சர்ஃபேஸ் கிரைண்டிங் மிஷின். இது வந்து அதிகமாக மேக்னெட் ஜக்குகளை யூஸ் பண்ணுறது. இந்த மேக்னெட் ஜக்கு தான் நிச்சயது அதிகம் நமக்கு ஒர்க் பீஸை லாக் பண்ணுது. இந்த ஒர்க் பீஸ் மூலமாக நமக்கு எத்தனை mm தேவையோ அந்த மாதிரி ஒர்க் பீஸை நம்ம ஈஸியாக பண்ணுறோம். இது வந்து 4th செமஸ்டரில் படிக்கிற மிஷின். இந்த மிஷினில் வந்து முழுக்க சர்ஃபேஸ் கிரைண்டிங்கில் பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, லாக் பண்ணுற பீசஸ் மட்டும் சர்ஃபேஸ் பண்ணி அதை ஈவனாக நம்ம கிரைண்டிங் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறோம். என் பேர் பத்மா பிரவீன். நான் வடக்கணத்துலேருந்து வரேன். நான் ஏன் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கேன்னா, இது படிச்சுட்டு வெளியே போனால் நல்ல வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப்பு, ப்ரைவேட் ஜாப்பு, இல்லை நம்மளே தொழில் ரெடி பண்ணலாம். இதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும் உடனே வேலைக்கு போகிறதுக்கு. அதனால நான் இந்த இதை எடுத்திருக்கேன். நான் இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 2nd இயர் படிக்கேன். எனக்கு ஃபியூல் மெக்கானிக்ஸ் லேப் பிடிக்கும். அந்த லேப்ல இருந்து நிறைய வாட்டர் ஒர்க்கிங் எல்லாம் அழகாக இருக்கும், செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எனக்கு அது செய்ய ரொம்ப பிடிக்கும். இப்போ அதை செய்யும்போது நம்மளுக்கு அடுத்து என்ன பிளான் இருக்கும் அதெல்லாம் உடனே தெரியும். அதனால நம்மளே தொழில் ரெடி பண்ணாலும் இதை வச்சு நம்ம அழகாக ரெடி பண்ணிடலாம். அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு உடனே போயிடலாம். இது நான் 3rd இயர் முடிச்சுட்டு அடுத்து இன்ஜினியரிங் போட போகிறேன். இன்ஜினியரிங் அதே மெக்கானிக்கல் தான். ஏன்னா மெக்கானிக்கல் எல்லாத்துக்கும் பொதுவாக போயிடலாம் வேலைக்கு. மெக்கானிக்கல் படிக்கிறதுனால நம்ம ட்ரிபிள் எல்லா வேலைக்கும் போயிடலாம். பெட்ரோகெமிக்கல், ட்ரிபிள் மெக்கானிக்கல், இல்லை நீங்களே ஒர்க் ஷாப் வச்சுனாலும் ரெடி பண்ணலாம். அதனால தான் நான் மெக்கானிக்கல் படிக்கிறேன். 3ஆம் வருடம் இதற்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா டிசைன். இந்த தொழில்துறையில் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஒன்று ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மூலமாட்டு தொழில் எப்படி தொடங்குவது, தொழிலை எப்படி வந்து கம்பெனியில் போனால் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது, அதற்கான வழிமுறைகளை வந்து இந்த 3வது வருட இதில் வந்து பயன்படுத்தப்படுது. இதன் மூலமாட்டு இந்த மெக்கானிக் இயந்திரவியல் துறையில் முக்கியமான வேலை வாய்ப்புகளை பெறலாம். 3rd இயரில் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் எது இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் நிறைய வந்து தெரிஞ்சுக்கலாம். தெர்மல் இன்ஜினியரிங் லேப் இருக்குது. தெர்மல் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்,
அதோட மாய்ச்சர் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷன், ஏசி எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் ஆர்என்டிசியில் எப்படி ரெஃப்ரிஜரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் அண்ட் நுமாட்டிக்ஸ். ஒரு நுமாட்டிக் மூலமாட்டு நம்ம டோர் ஓப்பன் பண்ணது, க்ளோஸ் பண்ணது, ஆட்டோமேட்டிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுவோம். இதை வந்து தொழில்துறையில் என்னென்ன அட்வான்ஸ் நாலேஜில் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் சாலிட் ஒர்க்கு, அதுக்கு தேவையான டிராயிங் வசதி இதெல்லாம் போட்டு அதெல்லாம் வந்து என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இது படிக்கிறோம். ஆண்டர்ப்ரனர்ஷிப், சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கான வேலை வாய்ப்புகளை எப்படி உருவாக்குங்கிறத ஒரு ப்ராக்டிக்கலாக அதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் பயன்படுத்தப்படுது. அட்வான்ஸ் டெக்னாலஜிகள், ஹைட்ராலிக்ஸ் அண்ட் நுமாட்டிக்ஸ், வண்டிகளுடைய பயன்பாடுகள், அதில் புதுசாட்டு வண்டிகள் எப்படி உருவாக்கப்படுது இதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து நாளைக்கு வந்து வெஹிக்கிள் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. இது மூலமாட்டு வெஹிக்கிள் டெக்னாலஜி மூலமாட்டு இப்போடைய கரண்ட் நிலைமையில் உள்ள வெஹிக்கிளுடைய நிலைமைகள் என்ன இருக்குது, இப்போ வந்து புதுசாக என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். கடைசியில் ப்ராஜெக்ட் ஒர்க். இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது இந்த தொழில்துறையில் என்ன அவன் படிச்சிருக்கானோ அதை வந்து மேலும் இந்த எங்கே வந்து சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளும் இந்த கடைசி வருடத்தில் பயன்படுத்தி அவன் சொந்தமாக தொழில் தொடங்கான வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொள்ளும் அளவுகளை இந்த 3 வருட அனுபவத்தை வைத்து அவன் வந்து சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. தெர்மல் லேப், 5th செமஸ்டர் லேப், தெர்மல் லேப். இந்த லேபில் மெயினாக ஹெட்ஸ்டெட்லேருந்து நம்ம பார்க்குறது 4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின், இது 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின். இதில் 4 டைமிங் டயக்ராம் தான் எக்ஸாம்பிள். இந்த டைமிங்கை பொறுத்து தான் நம்மளோட டைமிங் செட் பண்ணுறோம். ரன்னிங் வே வந்து 4 ஸ்ட்ரோக்கும் இங்கே இருக்க டைமிங் பொறுத்து தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த 4மே அதே ஒரே மிஷின் தான். இது வந்து சேபோல்ட் விஸ்காமீட்டர். இது ஆயிலோட டென்சிட்டி, கைனமிக் விஸ்காசிட்டி, டைனமிக் விஸ்காசிட்டியாக ரெடி பண்ணுறோம். இது ஆயிலோட குவான்டிட்டியை மட்டுமே செக் பண்ணுறதுக்கான ஒரு மிஷின். இது ஓப்பன் கப்பு, இது க்ளோஸ்டு கப்பு. இது ரெண்டும் ஆயிலை மட்டும் தான் செக் பண்ணுறோம். ஏர் கம்ப்ரஸர், இது 5th செமஸ்டரில் படிக்கிற தெர்மல் லேபில் இருக்கிறது தான். இதில் ஹைட்ரோமீட்டர் ரீடிங் மட்டும் தான் மெயினாக எடுக்கிறது. இதில் எனர்ஜி மீட்டர் ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த மெயின் பாக்ஸ் மூலமாக ரீடிங் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ரீடிங் எப்பவுமே வோல்டேஜ் செக் பண்ணுறதும் இதோட டேங்கோட அவுட்டு செக் பண்ணுறது மட்டும் தான் நமக்கு ஒர்க்கிங். 4 ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜின், இது ரன்னிங் கண்டிஷனில் இருக்க இன்ஜின். இதில் ஹீட் பேலன்ஸ் ஹீட், லோட் டெஸ்ட் ரெண்டுமே ஒர்க் பண்ணுறோம். இதில் லோடு போட்டு ஒவ்வொரு லோடையும் ரிமூவ் பண்ணி எத்தனை பாயிண்ட் தண்ணி கலெக்ட் ஆகுதுங்கிறதையும் அதோட வாட்டர் இன்லெட்டையும் வாட்டர் அவுட்லெட்டையும் செக் பண்ணுறது இந்த மிஷினோட ஒர்க்கிங். இந்த ஒர்க்கிங்கில் லோடு போட போல நமக்கு ஹீட்னஸ் அதிகப்படும். இது ஒரு ஆயில் கூலர் செட் பண்ணி இந்த மிஷினை ரன் பண்ணிட்டு இருக்கும். 4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின், இது ரன்னிங் கண்டிஷனில் இருக்க 4 சிலிண்டர் இன்ஜின். இந்த இன்ஜினில் எல்லா செக்ஷன்ஸும் கரெக்டாக ஒர்க்கிங் நடக்குதா, இதோட டைமிங் எப்படி இருக்குங்கிற செக் பண்ணுறதுக்கும் இதில் லோட் டெஸ்ட், ஹீட் பேலன்ஸ் ஹீட், மோர்ஸ் டெஸ்ட், 3 விதமான எக்ஸ்பிளனேஷன் மட்டும் இதில் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த எக்ஸ்பிளேஷன் படி டீசல் இன்ஜினோட இதோட கெப்பாசிட்டி கூடுதல் 1500 RPM ஸ்பீடில் ரன்னிங் ஆகுது. இது பேட்டரி இக்னிஷன் சிஸ்டத்தோட சேர்ந்து அல்டர்னேட் சார்ஜர் மூலமாக ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. 3rd இயர் 5th செமஸ்டரோட இந்த தெர்மல் லேப் என்ன செய்யறோம், இந்த மிஷின் தான் கடைசி லாஸ்ட் அண்ட் இதில் யூஸ் பண்ணுற மிஷின். இதுக்கு பிறகு நம்ம 6 செம் போக போகிறோம். இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாமே தெர்மல் லேப் 5th செமஸ்டர் தெர்மல் லேபில் வரக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இது 6 செம்ஸில் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனர் ப்ராக்டிக்கல் லேபு. இந்த லேப் வந்து ஓப்பன் சைக்கிள் கண்ட்ரோலில் இருக்கிறது தான் இந்த கம்ப்ரஸர். இந்த கம்ப்ரஸர் மூலமாக தான் இதில் ரன்னிங் ஒர்க்கிங் நடக்குது. இது கேப்லரி டியூபு, இது டிரான்ஸ்மிஷன் செட்டு. இதில் வந்து ஒவ்வொரு ப்ரெஷர் செக் பண்ணுறதும் ஒவ்வொரு ஹீட் செக் பண்ணுறது தான் இதோட ஒர்க்கிங். கூலிங் டவர், இது அதே 6 செமஸ்டர் லேப் தான். இந்த லேப் வந்து கூலிங் டவர், இது RNDC லேபில் வருது. இந்த லேபோட மொத்த பொசிஷனில் இது மோட்டர் ஒரு பம்ப் வச்சு பம்ப் பண்ணி வாட்டரை அதிக நேரம் யூஸ் பண்ணுறது எப்படிங்கிற கூல் பண்ணுற சிஸ்டம் இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது RNDC லேபில் உள்ள விண்டர் ஏர் கண்டிஷனர் சிஸ்டம். இதில் ஒரு க்ளோஸ் டைப் கம்ப்ரஸர் 1.5 டன் கம்ப்ரஸர் வச்சிருக்கிறோம். இதில் கண்டென்சேட் ஆகி மேலே வந்து இந்த எனர்ஜி மீட்டர் ரீடிங்கும், இந்த ப்ரெஷர் மீட்டர் ரீடிங்கும், வோல்ட் மீட்டர், அம்மீட்டர் ரீடிங்கோட நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணுறது மட்டும் தான் இதுக்கு நமக்கு பெர்சன்டேஜ். இந்த பெர்சன்டேஜில் கொடுத்துருக்கேன்னா P1, P2, B3, B4 இந்த 4 விதமான ப்ரெஷரையும் செக் பண்ணி இந்த டெம்பரேச்சரோட வகுத்து நம்ம மிஷின் எத்தனை கிலோவாட் வரைக்கும் நம்ம யூஸ் ஆகிட்டு இருக்குது, இந்த யூஸிங் வந்து நமக்கு எவ்வளோ கூலிங்கை கொடுத்துருக்குதுங்கிறத செக் பண்ணுறது தான் இந்த மிஷினோட ஒர்க். இந்த மிஷின் வந்து ஓப்பன் டைப் கம்ப்ரஸர். இந்த கம்ப்ரஸரும் க்ளோஸ் டைப் கம்ப்ரஸருக்கும் வேரியேஷன் தெரியறதுக்காக இந்த மிஷினை நம்ம எல்லாரும் கொடுத்துருக்காங்க. இந்த மிஷினில் வந்து அதே தான், சேம் கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட்லன்னா இங்கே கொடுத்துருக்க கேபிலரி டியூபும் அதே இங்கே கொடுத்துருக்க டிரான்ஸ்மிஷன் செட்டும் நமக்கு எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த செட்டிங்கில் வந்து எதுவுமே மாற்றம் இருக்காது. அதே சேம் ரீடிங் சேம் கான்செப்டில் உள்ளது தான். வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், எனர்ஜி மீட்டர் 1, 2 இருக்கும். எனர்ஜி மீட்டர் ஃபர்ஸ்ட் இன்லெட் கரண்ட், எனர்ஜி மீட்டர் செகண்ட் வந்து நமக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்குங்கிற சப்ளையும், இங்கே இருக்க 4 ப்ரெஷரையும் நம்ம செக் பண்ணி தான் நிஜ போகிறோம். எப்பவும் நம்ம ரீடிங் எடுக்க போகிறோம். இதில் வாட்டர் கூலரும் இதில் செட் பண்ணிடுறோம். இந்த வாட்டர் கூலிங் சிஸ்டமும் நம்ம இந்த கான்செப்ட் கொடுத்துருக்குறோம்.
இந்திய இயந்திரவியல் படிக்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டல் லேவில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இயந்திரவியல் இதில் வரும்போது நம்ம தண்ணீர் மூலமாட்டு இதில் கிடைக்கக்கூடிய ரீடிங் வந்து நம்ம என்ன செய்யணும் பயன்படுத்தப்படுது. இது வந்து ஹைட்ராலிக்ஸ் டேம் அந்த இதில் வந்து பயன்படுத்தப்படுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரில் இருக்கக்கூடிய யூஸ் பண்ண வந்து எப்படிலாம் வரும், நாளைக்கு வந்து ஒரு வேலைக்கு போகும்போது பவர் பிளான்ட்டில் வேலைக்கு போகும்போது இதோட பைப்லைன் வந்து எப்படி ஒர்க்காக ஃப்ரிக்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது வந்து செகண்ட் இயரில் படிப்பாங்க. இயந்திரவியல் துறையில் படிக்கும்போது அதனுடைய நீருடைய அளவு வந்து எவ்வளோ இருக்குங்கிறத இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா நீரினுடைய ஓட்டத்தை எப்படி அளக்குதுங்கிறத இது மூலமாட்டு இது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அமைப்பு. இதை வந்து நீரின் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம், பெட்ரோலிய இதில் மூலமாட்டும் இது மூலமாக தெரிஞ்சது ஃப்ரிக்ஷன் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணதுக்காக இந்த இது வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இது இயந்திரவியல் துறையில் 4ஆம் இது பருவத்தில் வந்து படிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அழுத்தம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் போகும்போது ஆயிலுடைய அழுத்தம் மற்றும் அதோடைய நீரினோட ஓட்டத்தை வந்து இது மூலமாக இதை தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து இப்போ அழுத்தத்தை எப்படிலாம் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இதை வந்து யூஸ் பண்ணி இது மூலமாட்டு நம்ம நீருடைய அளவை வந்து மேம்படுத்துவதற்கும் திரவத்துடைய அளவத்தை இது மேம்படுத்துவதற்கும் இதை வந்து அதோடைய அழுத்தத்தை கண்டுபிடிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இதனால் பெர்னோலிஸ் இக்குவேஷன், இந்த இக்குவேஷன் இது கிடைக்கும் போது அதை வந்து பயன்படுத்திக்கலாம். இதை வந்து நிறைய இதை வந்து ஹைட்ராலிக்ஸ் மூலமாக யூஸ் பண்ண மாதிரி இயந்திரவியல் துறையில் பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து ரெசிப்ரோகேட்டிங் பம்பு. இந்த பம்பு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இதில் யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா வாகனத்தை வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணுவதற்கும் இந்த ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் பயன்படுத்தப்படும். இதில் வந்து கிடைக்கக்கூடிய தண்ணீருடைய அளவு வந்து செக்ஷன் மேற்பகுதியில் கொண்டு வருவதற்கான போதும் டெலிவரி வால்வ் எவ்வளோ இதோ இருக்கிறதுக்காகவும் அதோடைய செயல்படும் திறனை கண்டுபிடிக்கலாம். இதோடைய டிஸ்சார்ஜ் எவ்வளோ இருக்குது, வாட்டருடைய தண்ணி மேலே எப்படி வெளியே போகுது. இப்போ நான் எங்கேயாவது பவர் பிளான்ட்டில் வேலை பார்க்கும்போது தண்ணீர் வந்து எந்த அளவுக்கு மேல் நோக்கி உள்ளது, எது வந்து கீழே கொண்டு போகுது, அதை வந்து ஸ்டக் பண்ணி கொண்டு போக இந்த ரெசிப்ரோகேட்டிங் பம்பு வந்து பயன்படுத்தப்படுது. இது வந்து இயந்திரவியல் துறையில் வந்து பெல்டன் வீல் டர்பைன். இது வந்து டர்பைன் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளான்ட்டில் வந்து யூஸ் பண்ணும்போது ஹைட்ராலிக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேம்லேருந்து இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து எவ்வளோ இதில் வந்து ஸ்டக் பண்ணி கொண்டு போகும். இதில் வந்து அதுக்கான தேவையான அளவு ரீடிங் கொடுத்து அதை வந்து எனர்ஜி தண்ணியுடைய அளவை வந்து மேம்படுத்துவதற்கும் குறைவாக வரும்போது அதை வந்து கணிப்பதற்கும் இதை வந்து பயன்படுத்தப்படுது. இது வந்து பெல்டன் வீல் டர்பைன். இந்த டர்பைன் மூலமாட்டு அழுத்தம் மூலமாட்டு மின்சாரம் தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுது. இதன் மூலமாட்டு தண்ணீருடைய அளவை வெளியேற்றுவதற்கும் இது வந்து பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா மவுத் பீஸு, இது 6 பீஸுன்னு சொல்லிட்டு 4ஆம் பருவத்தில் யூஸ் பண்ணுவோம். ஹைட்ராலிக்ஸில் வந்து கிடைக்கக்கூடிய தண்ணீரை வந்து எவ்வளோ இதை வந்து அளவிடப்படுகிறதோ அதுக்கு வந்து கான்சென்ட் 2 தொட்டி அமைக்கப்பட்டிருக்கும். இந்த தொட்டியில் வந்து தண்ணீர் வந்து மேல்நிலை தொட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இது வழியாக கொண்டு வரும்போது இதில் வந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜியை வந்து இதோடைய அளவு மூலமாட்டு குறிக்கப்பட்டு அது அவங்களுக்கு வந்து பயன்படுத்தப்படுது. இது வந்து நீர் துவக்க தொட்டியினுடைய தண்ணீர் வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் சர்ச் டேங்க்லேருந்து எவ்வளோ டேங்க் கொண்டு போகுது. பார்த்தீங்கன்னா பவர் பிளான்ட் நீரியல் துறையில் வந்து நேரடியாக தண்ணீருடைய பவரை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக பயன்படுத்துவதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெஞ்சரி மீட்டர். இந்த வெஞ்சரி மீட்டர் மூலமாட்டு நம்ம வந்து நீரியல் துறையில் பயன்படுத்தும் போது இதனுடைய நீரினுடைய மட்டம் எவ்வளோ இருக்குது, அதோடைய அழுத்தம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ஃப்ளோ வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த 2 இதில் இருக்கக்கூடிய வெஞ்சரி வந்து லோ அண்ட் ஹை, இந்த 2 இதை வந்து பார்த்தீங்கன்னா வாட்டருடைய இதை வந்து தண்ணீரை வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்கிறத இது மூலமாக பயன்படுத்திக்கலாம். இதை வந்து துறைகளிலும் மற்றும் இயந்திர துறைகளிலும் இதை பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து சென்ட்ரிபிகல் பம்ப். இது வீட்டிலுடைய தண்ணீர் தொட்டியில் யூஸ் பண்ணோம். அதை பார்த்தீங்கன்னா பெரிய அளவான நீர்த்தேக்க தொட்டிகளும் இதை வந்து சென்ட்ரிபிகல் பம்பை பயன்படுத்தப்படுகிறது. இது மைய விலகு விசை மூலமாட்டு இதுக்கு தண்ணீரை வந்து மேல் பகுதியில் செக்ஷன் இதுலேருந்து டெலிவரி பகுதிக்கு கொண்டு வந்து இதை வந்து தேவையான அளவுக்கு தண்ணீரை ஸ்டோரேஜ் பண்ணுவதற்காக பயன்படுத்தப்படுது. இயந்திரவியல் துறையில் நீரியல் துறை மட்டும் அந்த இதற்கு பயன்படுத்தும் போது இதனுடைய தண்ணீருடைய மட்டத்தை அதிகரிக்கிறதுக்காகவும் நீருடைய பரப்பை வந்து மேற்பரப்பில் வந்து கொண்டு வருவதற்காகவும் இது பயன்படுத்தி இயந்திரத்துறையில் பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து யூடிஎம். இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து நம்ம எவ்வளோ ஹார்ட்னஸ் இருக்குங்கிறத இது மூலமாட்டு நம்ம பயன்படுத்தப்படும். இதில் வந்து தேவையான ஒரு மெட்டீரியல் வச்சுக்கிட்டு நம்ம வந்து எவ்வளோ டார்க் கொடுக்குமோ அதுக்குடைய இதை வந்து இது பண்ணலாம். இது என்னென்னா இயந்திரவியல் துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியலுடைய
பொருள் மூலப்பொருள் வந்து எப்படி பயன்படுகிறது, இரும்பினுடைய எப்படி இருக்குங்கிறத இது மூலமாட்டு ஆய்வு செய்து இது மூலமாக நம்மளுக்கு மெட்டீரியலுடைய தன்மையை தெரிந்து கொள்ளலாம். இதில் வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. அந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை இயந்திரவியல் துறையில் பயன்படுத்துறதுக்காக இந்த இது வந்து பயன்படுத்தப்படுகிறது. என்னோட நேம் இசைக்குமுத்து. அந்த காலேஜில் வந்து 10 இயராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அது வந்து சிஎன்சியில் உள்ள லேத்து. சிஎன்சியில் உள்ள லேத்து பார்த்தீங்கன்னா லேத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி டேனிங் ஆப்ரேஷன் பண்ணலாம். டேனிங் ஆப்ரேஷன் இது வந்து இந்த மிஷின் யூஸ் பண்ணுற பசங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் இயரில் 5ஆவது செமஸ்டர் உள்ள பசங்க இதை யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். அவங்களுக்கு தான் செமஸ்டரில் கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் பேப்பர் இருக்குது. அந்த பேப்பர் மூலமாக இந்த மிஷினை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற மாதிரி மெட்டல் யூஸ் பண்ணி மிஷினிங் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பர்பஸ் இருக்குது இதில். சாதாரண லேத்து பார்த்தீங்கன்னாக்கி ஒரு டைமில் ஒரே ஒரு பீஸை தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஒரு ஆள் இருந்து. இது பார்த்தீங்கன்னாக்கி மாஸ் ப்ரொடக்ஷன், ஒன்லி மாஸ் ப்ரொடக்ஷன். ஒரே டைமில் அதிகமான அளவு ப்ரொடக்ஷன் வந்து பண்ணலாம். அந்த மாதிரி வந்து கெப்பாசிட்டி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் கூலன் மற்றபடி எல்லாமே பார்ட் ப்ரோக்ராம் மூலமாக தான் இதாகுது. ஆட்டோமேட்டிக் ஃபீல்டு எல்லாமே ஆட்டோமேட்டிக் நம்ம ப்ரோக்ராம் என்ட்ரி பண்ண மூலமாட்டு கொடுத்துக்கலாம். அது மூலமாட்டு இது அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபீல்டு கொடுத்து மெட்டலை கட் பண்ணி தேவையான அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இங்கே தான் நம்ம ப்ரோக்ராம் செட் பண்ணுவோம். இது சிஎன்சி சாஃப்ட்வேர். இதில் வந்து நம்ம வந்து அந்த எம் கோட் ஜி கோட் என்ட்ரி பண்ணி நம்ம தேவையான ப்ரோக்ராமை கொடுக்கறது மூலமாட்டு எந்த டைமென்ஷனில் நம்ம ப்ரொடக்ஷன் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி டைமென்ஷன் கொடுத்து ப்ரோக்ராம் ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணிவிட்டு இதை இன்புட்டாக கொடுக்கும்போது அந்த மிஷின் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபீல்டு கொடுத்து ஒர்க் பண்ணி நமக்கு ஃபினிஷ் ப்ராடக்ட்டை உருவாக்குது. இது சிஎன்சி மில்லிங். இது வந்து ஒன்லி மில்லிங் ஆப்ரேஷன். அதாவது ரெக்டாங்கிள் பீஸ்லாம் அந்த தேவையான அளவுக்கு ஸ்லாட் எடுக்கிறதுக்கு தேவையான மாடலில் அந்த தேவையான மெட்டல் ரிமூவ் பண்ணி நம்ம தேவையான அளவுக்கு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டூல் சேஞ்சர் இருக்குது. இது தன்னாலே இந்த ஆட்டோமேட்டிக் டூல் சேஞ்சர் இது ஆட்டோமேட்டிக்காகவே டூலை தானாலே நம்ம என்ன பண்ணாக்கி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இது வந்து டூல் மேகசின். இந்த டூல் மேகசின் வந்து டூலை வந்து அதிகமான எண்ணிக்கை டூலை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இது வைக்க மூலமாக டூல் வந்து நம்ம சேஃப்டியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். இது திஸ் டைப் மேகசின் இது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கி கெட்டு. இந்த கெட்டில் தான் அந்த நம்ம ஸ்பிண்டில் பிடிச்சிருக்கோம். இந்த ஸ்பிண்டில் இது வயசில் வந்து இந்த வயசில் மெட்டலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான ப்ரோக்ராம் வந்து இதில் இன்புட்டாக கொடுக்கும்போது நம்ம எந்த மாதிரி ஆப்ஜெக்ட் தேவைப்படுதோ அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் தேவையான ப்ரோக்ராம் வந்து இதில் வந்து நம்ம டைப் பண்ணி அதுக்கு தேவையான ஃபீல்டு அண்ட் ஃபீடு ப்ளஸ் டிப்டாப் கட்டு எல்லாமே கொடுக்கும் மூலமாட்டு நமக்கு வந்து எந்த மாடலில் நம்ம அந்த ட்ராயிங் அதை பண்ணுவோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி காம்பனண்ட்டை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம என்ன பண்ணலாம் மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். எந்த ப்ரோக்ராம் கொடுக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது வேலை செய்யும். இதில் பார்த்தீங்கன்னாக்கி இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுக்கும் தனித்தனி இண்டிவிஜுவல் ஆக்சுவேட்டர், அதாவது இண்டிவிஜுவல் மோட்டார் இருக்குது. எக்ஸ் ஒய் இசட் 3 ஆக்சிஸ்லேயும் இது ரொட்டேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு செட்டப் இங்கே இருக்குது. அது மூலமாக தான் இது வந்து இந்த ப்ரொடக்ஷன் வந்து ஈஸியாக பண்ணிடுது. இது எல்லாமே ஹைட்ராலிக் டிவைஸ். ஹலோ, ஐ எம் சரவணன். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். நான் எதுக்காண்டி இந்த ஃபீல்டில் எடுத்தோம்னா நிறைய ஜாப்ஸ் எனக்கு இருக்குது. நிறைய கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம். அப்புறம் லேத்து அந்த மாதிரி நிறைய இது பண்ணலாம் இந்த ஃபீல்டு மூலமாக. எனக்கு படிக்க அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நான் இன்னைக்கு படிக்கிறது மூலமாக அடுத்தால இன்ஜினியரிங் போட்டு கூட வேலைக்கு போகலாம். எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் என்னால் வேலை பார்த்துட்டே கூட படிக்க முடியும். இது படிக்கிறதுனால நிறைய ஜாப்ஸ் இருக்குது. அதனால் இந்த ஃபீல்டு எடுத்து தான் படிக்கேன்.